சிக்கன் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா, கொத்தமல்லி, சிக்கன், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் இது போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சாச்சு. அது திரும்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு போட வேண்டிய ஐட்டம்லாம் பார்க்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூவு, மராட்டி மொக்கு, கடல் பாசி, பிரியாணி இலை. பிரியாணி இலையை போட்டு எடுத்து வச்சு செலவெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா கிண்டிக்குங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கங்க. சிக்கன் எடுத்து வச்சதை போட்டுக்கலாம். 1/2 kg எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து போட்டு கிண்டிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு அதோட கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு, கறி மசாலா தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு நல்லா போட்டு கிண்டிக்குங்க. டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கங்க. நல்லா கொதி வந்த வாட்டி தண்ணி சூடு ஏறி நல்லா கொதி வந்த வாட்டி அரிசி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு புதினா மல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். லெமன் 1 லெமன் சின்ன சைஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. எண்ணெய் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.